ஆட்சியில் பங்கு தர நாங்கள் ஏமாளிகள் அல்ல அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்வதனுடைய உள் அர்த்தம் பாஜகவிற்கு புரியுமா? கூட்டணி சீட்டு பேரம் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருந்ததில் 2 முறை அவங்க உடஞ்சி போனாங்க. ஒன்று நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், அப்போ அண்ணாமலை தலைவராக இருந்தார். அவர் 5% பெருமான இடத்தை கேட்டார். அப்போ அதிமுகவில் ரெட்டை தலைமை இருந்தது. இவர் ஓபிஎஸ் கொடுக்கலாங்கிற மாதிரி ஒரு வியூவில் இருந்தார். எடப்பாடி பழனிசாமி டஃப் ஃபார்கெய்னர், அவர் முடியாதுன்ட்டு சேலம் கிளம்பி போயிட்டார். கடைசி நிமிஷத்தில் டெல்லி பாஜக தலைமை அண்ணாமலை கிட்ட முழுமையாக நகர்ப்புற உள்ளாட்சி எவ்வளோ ஏரியா இருக்குதோ அவ்வளோ ஏரியாவிலையும் கேண்டிடேட் போடுங்கன்னு சொன்னாப்புல. அவரால் முடிஞ்ச அளவுக்கு 45% இடங்களில் கேண்டிடேட் போட்டு 3வது இடத்துக்கு அந்த கட்சி போய் சொல்லியிருப்பேன். 3வது இடத்துக்கு அண்ணாமலை டெல்லி ரிசோர்ஸில் தான் பண ஆதரவோடு வருவாருங்கிறத நான் பதிவு பண்ணியிருப்பேன். அவர் அந்த ஒரு 2% இடத்துக்கு தான் சீட்டு தர முடியுங்கிற இடத்துக்குள்ளே 5% இடத்திற்கான 5%க்கான வாக்குகளை பெற்று காட்டினார். சென்னையில் கூட கவுன்சிலர் ஒருத்தர் உமா இவங்கெல்லாம் வெற்றி பெற்றாங்க. ஸோ அந்த கட்சிக்கு அன்னைக்கு தனிச்சு நின்னது ஒரு ப்ளஸ் தான். அதை அண்ணாமலை தலைமையில் அவர் காட்டினார். அதுக்கப்புறம் மக்களவை தேர்தல் வரும்போது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில் மோடிக்கு வலது பக்கம் இருந்தார். அப்போ இந்தியா கூட்டணி ஒன்று உருவானதும் என்டிஏக்கு ஒரு தலைவர் தேவைப்பட்டாப்புல, யாருமே இல்லை. அன்னைக்கு அவர் வலது பக்கம், மோடி வலது பக்கத்தில் இருக்கும்போது நிதிஷ்குமாரும் இல்லை, சந்திரபாபு நாயுடும் இல்லை. அவங்க ஆஃப் லேட் தான் திரும்ப தான் வந்தாங்க. அப்போவும் எடப்பாடி 330 சீட்டு பாஜக என்டிஏ வெற்றி பெறும், 3வது முறை மோடி பிரதமராக வருவார்னார். அதற்கு பிறகும் இங்கே சீட்டு தகராறு வந்தது. 6 சீட்டுக்கு மேலே தர முடியாது, 5 சீட்டு தந்தேன், 6 சீட்டுக்கு மேலே தர முடியாதுங்கிறத தகராறு வெளி ரூபத்தில் பல இம்மெட்டீரியல் திங்ஸில் அது வெடிச்சுது. அங்கே தான் முதல் முறை ஏற்பட்டது. எஸ், 2வது இது. அப்போ இதுவும் நகர்ப்புற உள்ளாட்சியில் ஏற்பட்டது. இதுவும் கூட்டணி முடிஞ்சு போச்சு. கூட்டணி முடிஞ்சு போனதில் அதிமுகவும் பல இடங்களில் டெபாசிட் இழந்தாங்க, பல இடங்களில் 3வது போனாங்க. இடைத்தேர்தலில் அதிமுக ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது நோட்டா கீழே போன கட்சிக்கும் கீழே 4வது போனதே நம்ம பார்த்தோம். பிஜேபி அந்த சட்டமன்ற தொகுதியில் 2வது இடம் வந்துடுச்சு. இதில் 2 பேருக்குமே லாபம் இல்லை. 2 பேருமே அவங்களும் வெற்றி பெறல, இவங்களும் வெற்றி பெறலன்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணிக்குள்ளே வராரு. அவர் வர்றதும் 20% வாக்கு உள்ள வருதுன்னு பாஜக ரொம்ப அவங்களும் கீழே இறங்கி வராங்க. மீண்டும் அவங்களுக்குள்ள கூட்டணி முறியக்கூடாதுங்கிறதுக்காக அண்ணாமலையை மாற்றிக்கிட்டு நயனார் நாகேந்திரனை கூட்டணிக்கு ப்ரோ அலையன்ஸ் லீடரை போட்டாங்க. அவர் தலைவராக இருக்கும்போதே அவர் என்கிட்ட கொடுத்தா நான் எடப்பாடி கிட்ட பேசி முடிச்சிடுவேன்லாம் சொன்னார் இல்லையா? அவரை முதலமைச்சராக நான் வரல அப்படின்னு சொன்னார். யார்? அண்ணாமலை அதான் சொன்னார். நயனார் நாகேந்திரன் இவர் தலைவராக இருக்கும்போதே அவருக்கு எதிராக மாற்று குரலை ஒழிச்சார்ல, அவரை தலைவராக போட்டாங்க. பாஜக காங்கிரஸ் போன்ற கட்சிகளில் இது வாடிக்கை. ஒரு குரூப்பை எதிர்த்து அடித்தாதான் இன்னொரு குரூப்பு நாளைக்கு மேலே வர முடியும்னு தேசிய கட்சிகளில் இது வழக்கமாக நடக்கிறது தான். மூப்பனார் தனித்து போட்டிட்டுனா வாழப்பாடி ராமூர்த்தி சொல்லுவார், இது தப்பான முடிவு, தனித்து போட்டியிடுறது தவறு, தேர்தல் முடிவுக்கு பிறகு நீங்கள் இதை சந்திப்பீங்கன்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச பிறகு மூப்பனாரை மாற்றிட்டு வாழப்பாடி ராமூர்த்தியை தலைவராக்குவாங்க. அது பாக்கிக்கு ரொம்ப நன்றாக தெரிஞ்ச ஒரு கதை. அதே மாதிரி இப்போ நயனார் தலைமையில் இருக்கும்போது நயனார் அந்த சீட் ஷேரிங்கில் ரஃப் அண்ட் டஃபாக இல்லை. அவர் ஓரளவு அமனபிளாக போனோம். என்ன பர்பஸுக்கு நம்ம இந்த கூட்டணிக்கு நம்ம தலைவராக போட்டிருக்காங்களோ அது செயல்படணும்னு நயனார் நினைக்கிறாரு. அண்ணாமலை மாற்றிட்டு நயனார் வந்தபோது அண்ணாமலை தன்னுடைய 11.4% அவர் தலைவராக இருந்த காலகட்டத்தில் எடுத்த வாக்குக்கு உரிய சீட்டு வேணும்னு அவர் பவர் பொலிட்டிக்ஸாக ஆரம்பிச்சிருக்கிறாரு. தலைவராக இருந்து அவர் செய்ததை இப்போ முன்னாள் தலைவராக இருந்து இது செய்கிறாரு. இது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில் இது உரசலாட்டே இருக்குது. இந்த இடத்துக்குள்ளே அண்ணாமலை அமித்ஷா 4 முறை சொன்ன கூட்டணி ஆட்சிங்கிற வார்த்தையை தனக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டு அதை ப்ளே பண்ணுறாரு. இதில் விட்டு கொடுத்தா அண்ணாமலை இதில் ஸ்ட்ராங்காக சொல்ல விட்டு கொடுத்தா அமித்ஷா விட்டு கொடுத்த மாதிரி வரும். அதாவது அமித்ஷா ஸ்டிக்கான் பண்ணினா இங்கே அதிக சீட்டு வாங்க முடியுங்கிற அண்ணாமலைக்கு எண்ணம் நிறைவேறும். இதில் எடப்பாடியும் ரஃப் அண்ட் டஃபரான பார்கெய்னர் தான். என்ன வருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். யாருக்கு மன வலிமை பெருசு, யார் தங்களுக்கு எந்தெந்த இடத்துக்குள்ளே நின்னா லாபம்ங்கிறத எடப்பாடி பழனிசாமி டெல்லி பாஜக தான் முடிவு பண்ணும். டெல்லி பாஜக அண்ணாமலையை அதிக சீட்டு வாங்குறதுக்கு ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாங்களோங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. எப்படி வருதுங்கிறத பொறுத்திருந்தான். ஆனால் அந்த ஏமாளிகள் அல்ல அப்படின்னு சொல்கிறதுக்கான அந்த ஸ்ட்ராங் மெசேஜ் கம்யூனிகேட் ஆகிடுச்சு பாஜகவுக்கு. கண்டிப்பாக
இதே தானே 2% சீட்டு தான் தர முடியினாரு, 5 கேட்டாங்க. இல்லை, ஏன்னா எல் முருகனும் ஒரு விஷயத்த சொன்னார், அண்ணாமலையும் ஒரு விஷயத்த சொன்னார். என்ன அமித்ஷா சொல்கிறதே எங்களுக்கு வேத வாக்கு அப்படிங்கிற இந்த விஷயத்த 2 பேரும் ஸ்ட்ராங்காக நின்று சொன்னாங்க. கண்டிப்பாக அது வந்து ஜனவரி பிப்ரவரியில் தான் தெரியும் என்ன சீட்டு, என்ன டீலு, அது முறியுதா அல்லது ஓரளவு பிரிட்ஜ் பண்ண முடியுதா அல்லது முறிஞ்சு போகுதா அல்லது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறாங்களா என்னங்கிறது வந்து அந்த யார் யாருக்கு எவ்வளோ வில் பவருங்கிறது அந்த டைம் வரும்போது தான் தெரியும். நடக்கிறது தொகுதி பேரத்திற்கான மோதல் தானே தவிர கூட்டணி ஆட்சியில் பங்குங்கிறதெல்லாம் வெறும் வார்த்தைகள் தான். அதிக சீட்டு எவ்வளோ சீட்டுங்கிறது தான் அந்த பேரம். இதில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி வந்து ஜெயங்கொண்டான் கூட்டம் வரும்போது என்டிஏக்குள்ளே பாமக இருக்குது, பாமக நம்ம கூட்டணிக்குள்ளே வருவாங்கங்கிற வார்த்தையை அவர் சொன்னார். நீ கேட்டிருப்பீங்க, எல்லாருமே நம்ம ஓப்பனில் கேட்ட நல்ல கூட்டம் இருந்து இதை சொல்லும்போது அபரீத கைத்தட்டு கிடச்சிது. உடனே பாமக அடுத்த நாளே எங்களுக்கு 4 அமைச்சரவை பதவி வேணும்னு கேட்டாங்க. அது 4 அமைச்சரவை பதவிங்கிறது அல்ல, நாங்கள் குறைஞ்ச சீட்டுக்கு செட்டில் ஆக மாட்டோம், எங்களுக்கு அதிக சீட்டு வேணும், நாங்கள் கூட்டணிக்கு வரணும்னா டைரெக்டாக போடலை, ஜென்ரலாக தான் அவங்க போட்டாங்க. ஸோ இங்கே நடக்கிறது தொகுதி பேரம், சீட்டு பேரத்துக்கான அவ்வளோதான். அது ஒன்றும் பெருசாக எடுத்துக்க முடியும். அரசியல் அது இயல்பு தானே. அதுக்கான வார்த்தை போர்கள் தான் இப்போ போயிட்டு வார்த்தை இருக்கு. போர்கள் தான். பெரியாருடைய சிந்தனைகளில் தான் நாம் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். அதிமுக என்னதான் எம்ஜிஆர் அவங்களுக்குலாம் ஒரு சாஃப்ட் காயம் ஒரு இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தால் கூட இன்னும் ஒரு திராவிட கட்சிகள் தான் ஆளக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. அப்படி தான் தொடர வேண்டும். அது சாத்தியமாக தான் இருக்கா? இல்லை, அது அவரோட விருப்பம், அதில் ஒன்றும் தவறு இல்லை. கடந்த கால இதுகளும் அப்படி தான். பட் அவர் ஷோவை பற்றி ஒரு விஷயம் சொன்னார். ஓகே, அந்த காலகட்டத்தில் அது சரிதான். ஆனால் கலைஞருக்கும் மூப்பனாருக்கும் ஒரு அலையன்ஸை உருவாக்கி ரஜினிகாந்த் அதுக்கு குரல் கொடுக்க வச்சு 96 ஜெயலலிதா அம்மையாரை பர்கூரில் தோக்கடிச்சதில் சோவுக்க பங்கு பெரும்பங்கு. ஆரம்பித்தது நாங்கள் தான். ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சாராயர்கள் ஆட்சி, கந்து வெட்டிக்காரன் ஆட்சின்னு ஆரம்பித்தோம். வெளிப்படையாக தான் எல்லா இதுலேயும் பேசணும். அவர் திராவிட இயக்க ஆட்சியும் பாரு, நம்ம ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சாராய ஆட்சி, கந்து வெட்டிக்காரன் ஆட்சின்னு சொல்லுவோம். எம்ஜிஆர் தெருக்கல்ல ஜாதி பேர் வரக்கூடாதுன்னு பசும்பொன் முத்துராமலிங்க மாவட்டம்னு வச்சார். ஜெயலலிதா பேக்கிங் கம்யூனிட்டி அரசியல் கொண்டு வரணுன்னு அதில் ஒரு ஜாதிக்க பேரை சேர்த்து வச்சாங்க. ஸோ எம்ஜிஆருக்கு திராவிட இயக்கம் வேறு, ஜெயலலிதா அம்மையாருக்கு திராவிட இயக்கம் வேறு. பேரறிஞர் அண்ணா பெருந்தகையோட அமைச்சரவையில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் இல்லை. ஜெயலலிதா அமைச்சரவையில் அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க 8 பேர் இருந்தாங்க. ஸோ அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டைல், பொலிட்டிக்கல் இது. அதுக்காக தான் நாங்கள் அந்த இதை சொன்னோம். எங்கள்கிட்ட ஈல்டாகி ஜெயலலிதா அம்மையார் கள்ளறக்கூடிய ஜாதிய சேர சோழ பாண்டியர்கள் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபினர்கள்னு திராவிட இயக்கத்துக்கு ஒரு முதலமைச்சருக்கு வேலையாது அதெல்லாம் சொன்னாங்க. ஸோ அரசியலில் பல கூறுபாடு இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் தங்களுக்கு எது முக்கியமோ, தங்களுக்கு எது சாதகமோங்கிற அடிப்படையில் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் தான் ஷோவை பொறுத்தளவில் தம்பி சொன்னதை நான் மறுக்க வரல. ஸோ அந்த மாதிரி பல இடங்களில் பேசியிருப்பார். அப்போ அது செயல்பட்டிருப்பார், நான் மறுக்க வரல. 96 அவர் சேஷன் தாக்கப்பட்டது, சுப்பிரமணிய சாமி தாக்கப்பட்டது எல்லாம் இருக்கும்போது இந்த ஆட்சியை விட கலைஞர் முதல்வராக வரலாங்கிற ஒரு முடிவெடுத்து ஷோ அவர் ஆதரிச்சிருக்கான காரணத்தையும் அவர் கரெக்டாக சொல்றாரு. இல்லை, ஆனால் இப்போ நமக்கு என்னன்னா இப்போ அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படிங்கிறது தம்பி சொன்னதுக்காக நான் அந்த விஷயங்களை சொன்னேன். இப்போ அவங்க சொன்னது வந்து அதிமுகவோட மைட்டை சொல்றாங்க. பட் பாஜக கீழே தான் இறங்கி கிடந்தது. ஜன்னல் திறந்திருக்கு, கதவு திறந்திருக்கு, எப்படியாவது கூட்டணிக்கு வந்துருங்க, எங்களுக்கு 272 வராமல் போயிருமோன்னு கெஞ்சினது பாஜக தான். 2024 மக்களவை தொகுதியில் தேர்தலில் அண்ணாமலையை தவிர மற்ற டெல்லி பாஜக எல்லாரும் கதவு ஜன்னல் எல்லாம் திறந்திருக்கு, வந்துருங்கன்னு கெஞ்சினது பாஜக தான். இவர் அடமண்டா நின்னாரு. இவர் 4வது இடத்துக்கு போயிருக்கிறாரு. ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது நோட்டா கீழே போன நாம் தமிழருக்கு கீழே போயிருக்கிறாரு. அது அண்ணாமலையோட வாக்கு இல்லையே, பிஜேபியோட வாக்கு இல்லையே, அதிமுக பலவீனப்பட்டது சொல்ல வர்றேன் கோபாலகிருஷ்ணன். நாம் தமிழர் கட்சி அதிமுக மக்கள் தலைவர் எம்ஜிஆர் முதல் ஆட்சிக்கு வந்த புதுச்சேரியில நாம் தமிழர் கட்சி கீழே போயிருக்காங்க. ஏன்னா சீமாங்கிட்ட பிரைமினிஸ்டர் கேண்டிடேட்டா இருந்தது. அப்ப நீங்க பலவீனப்பட்டிருக்கீங்கல்ல. திருநெல்வேலியில் 8% ஓட்டு நாம் தமிழர் வாங்கியிருக்கு. நீங்கள் அதிமுக, தேமுதிக, முபாரக்கு, கிருஷ்ணசாமி இவங்கெல்லாம் சேர்ந்து அதே வாக்கு தான் வாங்கியிருக்கீங்க. ராமநாதபுரத்தில் 8% வாக்கு, 9% வாக்கு நாம் தமிழர் வாங்கி, நீங்கள் 9.2% வாக்கு தேமுதிக, முபாரக்கு, கூட்டணி கட்சியெல்லாம் சேர்த்து வாங்கியிருக்கீங்க. இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இது அண்ணாமலை பாஜக தாமரையில் எடுத்த வாக்கில் பாரிவேந்தர் வாக்கு இருக்குது, ஏசி சண்முகம் வாக்கு இருக்குது, தென் ஜான் பாண்டிய வாக்கு இருக்குது, கோபாலகிருஷ்ணன் யாதவ் தேவநாதன் யாதவ் வாக்கு இருக்குது. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குங்கிறது உண்மை. 2024 நீங்கள் ஜன்னல் திறந்திருக்கு, கதவு திறந்திருக்குன்னு சொல்லும்போது காட்டின ஃப்ரேவ் ஃபேஸை இப்பவும் மீண்டும் காட்டுறீங்க. ஆனால் அவங்க
2024க்கு முன்னாடி 2021ல் எல்முருகன் தலைமையில் 2.7% வாக்குலையும் 4 சீட்டிலையும் இருந்தாங்க. வாக்கு 2.7 தான். இப்போ அண்ணாமலை தலைமையில் 11.4% வாக்கு எடுத்திருக்கிறாங்க. இதற்குரிய சீட்டுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க. இல்ல அது பாஜகவுடைய தனித்துவ ஆட்சிகள்ங்கிறத சொல்ல முடியாதுன்னு அவருக்கு. அப்போ நீங்க வந்து எங்க ஈல்டு பண்றீங்க, அதிமுக எங்க விழுங்கிடும் அப்படிங்கிற ஒன்று சொல்றீங்களா, அந்த கேள்வி வருது இல்ல. திமுக விழற ஓட்டுகள் கூட கூட்டணி கட்சிகளோட பங்கு இருக்கு. சாரி, குறுக்கிட்டது மன்னிக்கிறேன். கரெக்ட். நீங்க குறிக்கிட்டதெல்லாம் வர, நீங்க தேவையில்லாம குறிக்கிற ஆள் அல்ல. இந்த இடத்துக்குள்ள யாருக்கு மன வலிமை பெருசு, இது முறியுதா, யார் ஈல்ட் ஆகுறாங்க, யார் வின் பண்றாங்கிறதான் பார்க்கணும். எடப்பாடி தன்னோட ஸ்டாண்ட் படி குறைஞ்ச சீட் கொடுத்துட்டாருன்னா எடப்பாடி ஜெயித்துட்டாருன்னு சொல்லிட்டு போறோம். பாஜக கணிசமான சீட்டு வாங்கிட்டாங்கன்னா அண்ணாமலையை பயன்படுத்தி அவங்க சீட்டை வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு போறோம். முறிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு போறோம். ஸோ அந்த சீட்டு பேரம் நடக்குதுங்கிறதான் உண்மை. அது 2021 எல்முருகன் தலைமையில் பாஜக 2.7% எடுத்த கட்சியாட்டோ, டாக்டர் தமிழிசை அம்மையார் தலைமையில் 3.7% எடுத்த கட்சியாட்டோ பாஜக இல்ல. அண்ணாமலை தலைமையில் 11.4 எடுத்திருக்காங்க. அந்த திராவிட கட்சிகளை மையப்படுத்தி பெரியார் இசை, அண்ணா இசை, இது போன்ற இசங்களை ஃபாலோ பண்ணி இருக்கக்கூடிய அந்த கட்சி அதுதான் முதன்மைப்படுத்தப்படுகிறதா, இது நோக்கி நகர்கிறதா அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. சந்தேகத்துக்கு இடம் இல்லாம இங்க ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் நடக்குது. நீங்க ஸ்டாலின் தொடர்பில் அந்த அதர்ஸ்லயே எடப்பாடி திராவிட இயக்கம் அது இதுன்னு ஒரு அரசியல் அவரு பாடியில் சொன்னாரு. ஐடியாலஜிக்கலி நான் அதை அக்செப்ட் பண்றேன். தம்பி நல்லா ஆய்வு பண்ணி தான் சொல்றாரு. ஐடியாலஜிக்கல் சென்ட்ரிக்கா ஜீவசாப் தான் சொல்றது கரெக்ட். நான் லீடர்ஷிப் சென்ட்ரிக்கா வரேன். காமராஜ், ஆண்டி காமராஜ் தான் 52 படையாட்சி இதெல்லாம் எதிராக இருந்தாங்க. அப்புறம் காமராஜுக்கு ஆதரவாக வந்தாங்க. பெரியார் எதிராக இருந்தாரு, ஆதரவாக வந்தாரு. அண்ணா ஆதரவாக இருந்தாரு, அப்புறம் எதிராக போனாரு. இந்திரா காந்தி கூட இருந்தாங்க, அப்புறம் எதிராக போனாங்க. 52 to 71 வரை காமராஜ் வெர்சஸ் ஆண்டி காமராஜ் தான் தமிழ்நாடு அரசியல். 77 மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வெர்சஸ் முத்தமிழறிஞர் கலைஞர். பிறகு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இடத்துல புரட்சித்தலைவர் ஜெயலலிதா அம்மையார். இப்போ ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ்ங்கிற ஒரு அரசியல் போகுது. அந்த அதர்ஸ்ல ஏன் எடப்பாடி நிப்பாட்ட மாட்டீங்கன்னு கேட்கிறேன். எடப்பாடி தான் முதல் இடத்துல இருக்கிறார். அதர்ஸ்ல முதல் இடத்துல எடப்பாடி தான் இருக்கிறாரு. ஆனா கலைஞருக்கும் புரட்சி தலைவிக்கும் வெற்றிகள் மாறி வந்தது. மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் வெற்றிகள் மாறி வந்தது. இங்க ஸ்டாலின் கலைஞரோட பெரிய அளவுக்கு கலைஞர் வந்து பல்ட்டி அடிச்சாரு. இவர் வாஜ்பாய் வரும்போது பண்டாரம் பரதேசின்னாரு. வாஜ்பாய் தலைமையில் எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருன்னு ஜெயலலிதா அம்மையார் ஜெயித்ததும் ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டின்னு என்டிஏன்னு சொல்லி உள்ள போனார். ஸ்டாலின் கன்சிஸ்டண்டா இருக்கிறாரு. தொடர் வெற்றியில் இருக்கிறதுனால கலைஞரோட கொள்கை உறுதி உள்ள ஒரு பிரின்சிபல் லீடரா ஸ்டாலின் இருக்கிறாரு. அவருக்கு கலைஞரை தாண்டி ஜெயலலிதா போனாங்க. ஸ்டாலினுக்கு இணையாட்டே எடப்பாடி இதுவரை வரல. இதுதான் பிராக்டிகல் பொசிஷன். ஒன்னு ஐடியாலஜி படி பேசுறது, கட்சிகளை வச்சு பேசுறது, நான் லீடர்ஸ் வச்சு பேசுறேன். இதுவும் ஃபேக்ட் தான். முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சசிகலா அதிமுக வரும்னு சொல்லும்போது வெளிப்படையா சொன்னேன், இனிமேல் அண்ணாமலை இதை பற்றி பேச மாட்டாருன்னு. அடுத்த நாள் காலையில அண்ணா நான் சொன்னது தப்பா வந்துட்டேன்னு தான் அண்ணாமலை என்கிட்டே சொன்னாரு. வெளிப்படையாக தான் இதையும் நான் பதிவு பண்றேன். அரசியல் கட்சிகளுக்கு அக்குமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ். நான் இதை கண்ணியமா இதுக்கு மேல நான் பண்ண விரும்பல. இது மாதிரி பிச்சு எடுத்து யாருனாலும் வலதுசாரியும் இடதுசாரியும் சசிகலா அம்மையார் பின்னாடி இருக்கும்போது இதில் கூட மோசமான வார்த்தையை சொல்லலாம். சசிகலா மோடி இன்க்ளூஸ் அலையன்ஸுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னேன். நான் சொன்னது 26 நடக்குன்னு சிலர் அச்சப்படுறாங்க. அதனால பல ரூபத்தில் பேசுறாங்க.